வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு மார்கழி மாதம் 20வது நாள். நம்ம சகோதரர் மனோஜ்குமார் அவர்கள் வந்து மயில் கோலம் வந்து போட சொல்லியிருந்தாங்க. எனக்கு பெருசா மயில் வரையவே தெரியாது. அதுதான் பெரிய ப்ராப்ளம் எனக்கு. மயிலர் நோன்பு இருக்கும்போது கூட செவுத்துல மயில் வரையறதுக்கே ரொம்ப தடுமாறும் எனக்கு. சரி, ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம சகோதரருக்காக மயில் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கோலம் வந்து போட்டிருந்தேன். இன்னைக்கு திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை பாசுரம் 20வது பாடல் நம்ம பார்க்கலாம். முதல்ல திருப்பாவை பாசுரம் 20. முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய். செப்பமுடைய திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய். செப்பெண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பெண்ணை நங்காய் திருவே துயிலெழாய். உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டாலோர் எம்பாவாய். இந்த பாடலுடைய அழகான பொருளானது, 33 கோடி தேவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முன்னதாக சென்று பக்தர்களின் துயர் துடைக்கும் கலியுக தெய்வமே நீ எழுவாயாக. நேர்மையானவனே, ஆற்றல் மிக்கவனே, பகைவர்களுக்கு வியர்வை பெருக்கெடுக்கும்படி செய்யும் தூயவனே, துயில் எழுவாயாக. பொற்கலசம் போன்ற மென்மையான ஸ்தனங்களும் பவளச் செவ்வாயும் சிற்றிடையும் கொண்ட நப்பின்னை பிராட்டியே, லட்சுமிக்கு நிகரானவளே, துயில் எழுவாயாக. எங்களுக்கு விசிறி கண்ணாடி ஆகியவற்றையும் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்போதே எங்களை அருள்மழையில் நனையச் செய்வாயாக அப்படின்னு இந்த பாடல் ரொம்ப அழகான பொருளை நமக்கு கொடுக்குது. அதாவது இந்த பாடல்ல கண்ணனுடைய திருக்குணங்களையும் நப்பின்னையுடைய அழகையும் வர்ணிக்கிறாங்க ஆயர்குல பெண்கள். கண்ணன் கடவுள், அதனால அவன் எல்லாருக்கும் பொதுவானவன். அவன் நப்பின்னைக்கு மட்டும் சொந்தமானவன் அப்படின்னு எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறதால அவனையும் சேர்த்தே கேட்கிறாங்க. உக்கமும் தட்டொலியும் ஆகிய விசிறியையும் கண்ணாடியையும் ஏன் கேட்கிறார்கள்? விசிறினால் காற்று வரும், வீசுபவனுக்கு மட்டுமல்ல அருகில் உள்ளவனுக்கும் சேர்த்துதான். நம்முடைய செயல்பாடுகள் நமக்கு மட்டும் இல்ல, பிறருக்கும் பயன் தருவதா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய உட்கருத்து. கண்ணாடி உருவத்தை காட்டும், ஆனா உருவத்தில் ஒட்டியுள்ள அழகையோ அழுக்கையோ தண்ணி ஒட்டி கொள்ளாது. வாழ்க்கை அப்படிங்கிறது பட்டும் படாமலும் இந்த உடல் ஒரு வாடகை வீடு, இதை எந்த நேரமும் காலி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துடன் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு உணர்த்தது. ஆண்டாளுடைய கவித்திறமையில ஒளிஞ்சிருக்கிற மறைப்பொருளுக்கு ஈடே இல்லைன்னு சொல்லலாம். அடுத்தது திருவெம்பாவை பாசுரம். போற்றி 20. அருளுக நின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரீகம், போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றியாம் மார்கழி நீராடலேர் எம்பாவாய். இந்த பாடல் வந்து சிவபெருமான போற்றும் விதமா இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். சிவபெருமானே, எல்லாவற்றுக்கும் முதலாவதாக உன் பாத மலர்களை வணங்குகின்றோம். எல்லாவற்றுக்கும் முடிவாயுள்ள உன் மென்மையான திருவடிகளை பணிகின்றோம். எல்லா உயிர்களையும் படைக்கின்ற உன் பொற்பாதங்களை சரணடைகின்றோம். எல்லா உயிர்களுக்கும் வாழும் காலத்தில் இன்பமான வாழ்வு தரும் மலரடிகளை பிரார்த்திக்கின்றோம். உயிர்களை அழித்து இறுதி காலத்தை தருகின்ற இணையற்ற காலடிகளை போற்றுகின்றோம். திருமாலாலும் பிரம்மாவாலும் காண முடியாத தாமரை பாதங்களை காண்பதில் பெருமிதை அடைகிறோம். எங்களுக்கு பிறப்பற்ற நிலை தரும் பொன் போன்ற திருவடிகளை பற்றுகின்றோம். இவ்வாறு உன்னோடு ஐக்கியமாகி உன் நினைவுகளுடன் நீர்நிலைகளில் நீராடி மகிழ்கின்றோம் அப்படின்னு இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. திருவெம்பாவையுடைய கடைசி பாடல் இது. இறைவனை வணங்கினா போதுமா? மனம் ஓரிடத்திலும் கைகள் மட்டும் வணங்கிய நிலையில் இருக்கிறதால என்ன லாபம் இருக்கு? மாணிக்க வாசகர் தன் பார்வையை இறைவன் முகத்தின் மீது செலுத்தினாரா அப்படின்னா கிடையாது. அவருடைய திருவடியை வைத்த கண் வாங்காமல் பார்க்கிறார். அதனால தான் அவருடைய திருவடியை போற்றுகிறார். அவனது பாத தரிசனம் கிடைச்சா போதும், வாழும்போதும் இன்பம், மறைவுக்கு பிறகும் இன்பம் என்றார். நாளை முதல் திருப்பள்ளி எழுச்சி பாடுவார் மாணிக்க வாசகர். இன்னைக்கு ரொம்பவே அழகான பாடல் திருப்பாவை திருவெம்பாவை பாசுர பாடல்கள் பார்த்தாச்சு. இன்னைக்கு ஒரு 3 டேஸா வந்து நிறைய பனி இருக்கிறதால கோல்ட் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து வாய்ஸ் வந்து கிளியரா இல்லை.
நேத்து மதுராஷ்டகம் பாடும்போது கூட வாய்ஸ் எனக்கு கிளியராலாம் இல்ல. அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ மதுராஷ்டகம் கேட்டாலும் அமைதியா கொஞ்ச நேரம் உட்காந்து கேட்பேன். ரொம்ப பிடிச்சமான பாடல். அதனால ஒரு 2 அ இது அஷ்டகம் வந்து பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் வீடியோல குடுத்துருந்தேன். லிங்க் குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்புறம் என்னுடைய சகோதரர் வந்து மயில் கோலம் கேட்டதால போட்டிருக்கேன். ஓரளவுக்கு தான் எனக்கு மயில் வந்து வரைய தெரியும். அ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். கோலம் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம். தேங்க் யூ ஸோ மச். பாய்.